ஹாய்ங்க, இந்த வீடியோல தோஹால சுத்தி பார்க்க என்னெல்லாம் இருக்கு, எப்படி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நாங்க செப்டம்பர்ல இந்தியா போயிருந்தோம்ல, அப்ப 13 ஹவர்ஸ் டிரான்சிட் இருக்கிற மாதிரி ஃபிளைட் எடுத்துக்கிட்டோம். அந்த 13 ஹவர்ஸ்க்குள்ள சுத்தி பார்த்துடலாம். தோஹா வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி தான். ஏர்போர்ட்ல இருந்து சிட்டி டூர் பஸ்ஸஸ்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க அது கூட புக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததுனால அவங்க வந்து எங்களை பிக் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் தோஹாவோட நேஷனல் மியூசியமா. இது சுத்தி பார்க்க 1 hour ஆகுமா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்கிடெக்சரே வித்தியாசமா இருக்கு. பட் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கறதுனால உள்ள போகல. அவங்களோட ஹிஸ்டரி வந்து 300 இயர்ஸ் போல இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் நிறைய இருக்கு. இங்க இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல தானே இவங்க டெவலப் ஆனாங்க. அப்பதான் கத்தார் ஏர்வேஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து நிறைய ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அங்கங்க ஸ்டேடியம் இருக்கு. அங்க தெரியறது வந்து ஓல்டு போர்ட்டாமா, சி போர்ட்டாமா. செம்ம ஹாட்டா இருக்குங்க. நாங்க இத்தனைக்கும் காட்டன் ட்ரெஸ், கேப், கண்ணாடி, சன்ஸ்கிரீன் எல்லாம் பிளான் பண்ணி தான் இருந்தோம். பட் ஸ்டில் எங்களால சுத்தமாவே தாங்க முடியல. கார்ல கொண்டு வந்து ஃப்ரெண்ட் இறக்கி விட்டதும் ஒரு 5 நிமிஷம் வெளியில போயிட்டு அப்படியே பார்த்துட்டு உடனே உள்ள ஓடி வந்துருவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அதோட நைட்டு நாங்க தூங்கல. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், அந்த ஃபிளைட் டிராவல் வீடியோல நைட்டு தூங்கவே இல்லாதனால ரொம்ப டயர்டா இருக்கு. வெயில் வேற தாங்க முடியல. நம்ம ஊர்லாம் குளத்துக்கு தானே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த ஊர்ல பாருங்க கடலுக்கே ஸ்டெப்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சீ வாட்டர் வந்து நல்ல ப்ளூ கலர்ல இருக்குங்க. இந்த மால்டிவ்ஸ், லக்ஷதீப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. எல்லா கண்ட்ரியோட பிளாக்ஸும் வச்சிருக்காங்க பாருங்க. ஐ திங்க் அந்த வேர்ல்ட் கப்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓல்டு போர்ட் வந்து கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அந்த கண்டெய்னர்லாம் இருக்கும்ல, ஷிப்ல வரும்ல, அந்த கண்டெய்னர்ஸ்லாம் கலர் அடிச்சு ஷாப்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஈவினிங் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது. இந்த லேம்ப் எல்லாம் பாருங்க, பிளாக் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல கிளைமேட்ல வந்திருக்கணும். இப்ப நாங்க ஆகஸ்ட்ல வந்திருக்கோங்கிறதுனால ரொம்ப வெயிலா இருக்கு. ஆக்சுவலி டிசம்பர் அந்த மாதிரி டயத்தெல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங்கும் போனாலும் நல்லா இருக்குங்கிறாங்க. பட் ஈவினிங் எங்களுக்கு ஃபிளைட் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நல்ல ஹை டெம்பரேச்சர் இருக்க டே டைம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதுல தான் போக முடிஞ்சிச்சு. அங்கங்க இந்த மாதிரி பால் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, உருண்டை உருண்டையா. அது கூட பார்க்க நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வந்து எல்லா ஷாப்ஸும் இருக்குங்க. யூரோப்ல உள்ள ஷாப்ஸ் இருக்கு, யூஎஸ்ல உள்ள ஷாப்ஸ் இருக்கு, ஏன் கனடால உள்ள டிம் ஹார்டன் கூட இருந்ததுங்க. நான் யூஎஸ்ல கூட நிறைய டிம் ஹார்டன்ஸ் பார்த்ததில்ல. இது இங்க வந்து எந்த கண்ட்ரில இருந்து டூரிஸ்ட் வந்தாலும் கவர் பண்ற மாதிரி எல்லா ஊர் கடையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பின்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் டவுன் டவுன். இந்த இடம் வந்து நெக்லஸ் மாதிரி இருக்குமா. நம்ம சுத்தி கார்ல போய் அந்த டவுன் டவுனை பார்க்கலாம். இங்க டவுன் டவுன் வந்துருச்சு பாருங்க. இங்க டவுன் டவுன் வந்து சின்னதா தான் இருக்கு. பட் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்லாம் இருக்கு வித்தியாசமான ஷேப்ல. இந்த பாம் ட்ரீ கூட பாருங்க, எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அப்புறம் இந்த லேம்ப், இந்த ஊர்ல எங்க பாத்தீங்கன்னாலும் லேம்ப், இந்த மீனை சாப்பிட்டுட்டு போட்டா முள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளே வெளியில கொஞ்ச நேரம் நின்னோம்னா அந்த மாதிரி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். காஞ்சி கருவாடா ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த ஊர்லயும் எக்ஸ்பென்சிவான கார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் போல இருக்கு, துபாய் மாதிரி. அதோட இங்க உள்ள லோக்கலைட்ஸோட வீடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெருசா இருக்கு. அடுத்த தடவை பிறந்தா இந்த மாதிரி ஒரு ஊர்ல தாங்க சிட்டிசனா பிறக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து கத்தாரோட கல்ச்சுரல் வில்லேஜ் ஆமா. நாங்க உள்ள போய் பாக்குற மாதிரி எதுவுமே பிளான் பண்ணல. ஏன்னா டைமும் இல்ல, நாங்களும் டயர்டா இருக்கோம், கிளைமேட்டும் பயங்கரமா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரம், செடி, லான்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல்லா தண்ணி ஊத்தி மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. அங்க தெரியுது பாருங்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி. இதுல வந்து ரம்ஜான் அப்போ எவ்ரி இயர் வந்து கிட்ஸுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களாம், கிறிஸ்மஸ்க்கு கொடுக்குற மாதிரி. நம்மளுக்கு லோக்கலா ஒரு கைடு இருக்கிறதுனால இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த இடத்தோட பேரு நார்த் ஹில் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃபா டயத்துல தான் இது வந்து எல்லாம் புக் பண்ணி ஸ்டே பண்றதுக்கு வர க்ரௌடெல்லாம் மேனேஜ் பண்றதுக்காக கட்டினாங்க போல இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, அங்கங்க கொஞ்சம் ட்ரீஸ் தெரிஞ்சிட்டு இருந்ததுக்கே சொன்னேன்ல, இங்க ஃபுல்லா கிரீனா இருக்கு. நம்பவே முடியல. கத்தார்ல உள்ள சம்மர்ல உள்ள ஒரு இடம் அப்படின்னு நம்பவே முடியாத மாதிரி இருக்கு இந்த இடம். அது மட்டும் இல்லாம இங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹில்ல இருந்து பார்த்தா ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க. நம்ம ரஜினிகாந்தையும் விஜயகாந்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்குல்ல. இதுதான் வந்து கத்தாரோட கிங்கோட போட்டோ. பேர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க இந்த ஊர்ல. இங்கேயுமே ஒரு ஐலாண்ட் வந்து மேன்மேட் ஐலாண்ட் இருக்காமா, பேர்ல் ஐலாண்ட்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ஓல்டு டவுனா இருக்கணும்னு நினைக்கிறேன். பில்டிங் பார்த்தா இவங்களோட பில்டிங் கலர் பாருங்களேன், ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கு. அவ்வளோ அப்பீலிங்கா இல்ல, பட் ஓகே, ஒரு மாதிரி ஒரு எலைட் கம்யூனிட்டி மாதிரி காமிக்குது. இந்த இடத்துல பாருங்க கலரா யூரோப்பியன் பில்டிங் மாதிரி இருக்கு. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாமா.
பின்னாடி பாருங்க ஒரு பெரிய ஹவுஸ் வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து யூரோப் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் செம்ம வெயிலாக இருக்குங்க. இங்கே ஒரு மனுஷர் கூட கிடையாது. அந்த வெனிஸ்ல உள்ள ரிவர் க்ரூஸ் மாதிரி தான் இங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. பட் சம்மரில் இங்கே எந்த ஆக்டிவிட்டியும் நடக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஈவன் அந்த ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகல. ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும் போல இருக்கு. இல்லை வந்து சீசனலாக தான் ஓப்பன் ஆகுமான்னு கூட தெரியல. இங்கே வந்து மெட்ரோவும் இருக்கான், ட்ராமும் இருக்கான். ஸோ யூரோப்பியன்ஸ்லாம் லூவ் பண்ணுற இடத்துல வந்து ட்ராம்ஸ் போகும் போல இருக்கு. மற்ற சைட்லாம் வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்கு போல இருக்கு. இந்த மாலுக்கு நாங்கள் வந்ததுமே சின்னவன் வந்து தூங்கிட்டாங்க. அவனால முடியல. கிட்டத்தட்ட தூங்கி 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ அவன் அப்படியே படியிலலாம் நின்று தூங்குறான், உட்காந்து தூங்குறான். அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வந்தோம் சோஃபாவில். பட் வந்து அங்கே உட்காரக்கூடாது, உட்காந்து தூங்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. உட்காந்துக்கிறதுனா உட்காந்துக்கலாம், பட் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. துபாய் மாதிரி இங்கேயும் நிறைய மால்ஸ் இருக்கு போல இருக்கு. இந்த இடம் வந்து ஸ்டேடியம், இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டேடியம் போல இருக்கு. இது வந்து லுசைல் ஸ்டேடியம் சொல்றாங்க. உள்ளதுல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டேடியம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம் இஸ்தான்புல் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. டர்க்கிஷ் பேஸ்டு, பட் வச்சிருக்கிறது நம்ம மலையாளி தான். ஸோ இங்க வந்து ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்னவன் பெரியவன் எல்லாம் தூங்கிட்டானுங்க. அவனுங்களால சுத்தமா முடியல. என்னாலே முடியல தான். பட் என்ன பண்றது, வயசாயிடுச்சு இல்லை, அப்படி படுத்தா யாராவது தூக்கிட்டு போவாங்க அப்படின்னா பரவாயில்ல. அதோட சாப்பாடு வேற சாப்பிடணும்ல, அதனால அப்படியே உட்காந்துட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன். இங்கே வந்து ஒரு டெசர்ட் சொன்னாங்க. அதில் ஐஸ்கிரீம் வந்து பயங்கர கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலி இதில் உள்ள நிறைய பேர் மறந்துருச்சுங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலி இந்த ஃபுட்டெல்லாம் என்னென்ன பேருன்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு மாலுக்கு வந்தோம். இந்த மால் பேர் வில்லாஜோ மால். நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட தெரில. ஆனால் நயன்தாரா, விக்னேஷ் சிவன்லாம் வந்துட்டு வெனிஸில் ஃபோட்டோ எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்களாமே. அதனால இந்த மால் பயங்கர ஃபேமஸ் ஆமா. ஸோ அந்த மாலுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது இந்த மாலு. அதோட வெயில் இல்லாமல் ஏசியில், ஆனால் வானமும் தெரிகிற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர் டயத்தில் எல்லா மக்களும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எனிவே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் வரல. பட் இந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து அந்த வெனிஸில் உள்ள க்ரூஸ் மாதிரி இருக்குது, அதில் போனோம். அது ரொம்ப சின்னது தான், பெருசாலாம் இல்லை. வெனிஸில் போனால் எப்படி இருக்கும்னு தெரியல, அங்கேயும் போனது கிடையாது. எனக்கு ஒன்றும் பெரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தோணலை. பட் ஸ்டில் சும்மா போயிட்டு வந்தோம். ஆனால் அந்த ஸ்கை எஃபெக்ட் நிஜமாவே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதோட அந்த கிளைமேட் பாருங்கள், இவ்வளோ நேரம் வெயில் இருந்துட்டு அப்படியே கூலாக ஒரு இடத்துல இருக்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த டூம் கீழே நின்று கத்துனா வந்து எக்கோ அடிக்கும் அப்படின்னாங்க. நான் பேசுகிறது வந்து யாருக்குமே கேட்கல. அப்புறம்லாம் எக்கோ அடிக்கிறதுக்கு அதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு டேப் வாங்கினோங்க. இந்த மாலில் வந்து டேப் ஒன்று வாங்கினோம். ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஹுவாவேயோடது கனடா ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அது ஒன்று தான் ஷாப்பிங் பண்ணோம், வேற எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. இங்க அதை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஊர் ஏர்போர்ட் கூட சுற்றி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துட்டோம். ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும். நாங்கள் அது ஈவினிங்க்கு மேலே தான் போக முடியும். நாங்கள் இந்த வெயிலில் கண்டிப்பாக மத்தியானத்தில் போயிருக்க முடியாது. அது ஓப்பன் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட் மட்டும் நாங்கள் பார்க்கல, மற்ற எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்த சீசனுமே அது அவ்வளோ ஒரு ஆப்டான சீசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு அட்வைஸ் தாங்க கொடுப்பேன், இந்தியன்ல எங்கே போனீங்கனாலும் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. அப்போ தான் நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்க்க முடியும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.